எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்கே வந்தது சோகம் உன்னை தாக்கும் எதென்னும் போது வந்த அருகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. டேய் போட்டில் இருக்கிறத பார்த்து எழுத சொன்னா அங்கே என்னடா பாட்டு படிச்சுட்டு இருக்கா? அடத்திக்காளி பயலே. பேசிட்டு இருக்க, நீ யாரை படிச்சுட்டு இருக்கா? அதில்ல டீச்சர், இந்த முறை எக்ஸாம் நல்ல மார்க்ஸ் எடுத்தா ட்ரிப் கொடுத்து போகணும்னு சொன்னீங்களே, அதான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பாட்டு படிச்சுட்டேன். அதுக்கு பாட்டு படிப்பியா நீ? டீச்சர் மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு படம் வந்துக்கு, அதால் ஃபேமஸான பாட்டை பார்த்து வந்து படிக்கேன். சரி, இப்போ எல்லாருக்கும் நல்ல மார்க்ஸ் தானே, ட்ரிப் போகலாம் தானே? அப்படியா? நீ எத்தனை மார்க்ஸ் எடுத்த நீ இந்த எக்ஸாமில்? அதுக்கு ஒரு ஏத்தான் டீச்சர். பரவாயில்ல சொல். 52 டீச்சர். வெரி குட். போட்டான். ஆனால் இவன் தான் டீச்சர் பாட்டு படித்தேன் உசுப்பேத்தினேன். ஓ, இவன் தான் அந்த ஆள். சாருக்கு என்ன மார்க்ஸோ? அது 68 டீச்சர். ஓ 68. ஆக்கணும் அவங்களோட மார்க்ஸுகள். இங்கே பாரு, சிலபஸ் முடிக்க கிடக்கு, எக்ஸாம் வருது, பாடம் முடிக்க கிடக்கு, இதுக்குள்ள உனக்கு ஒரு ட்ரிப் ஒரு கேடு. ஓம் டீச்சர், ட்ரிப் போகிறதால டைமும் வேஸ்ட், காசும் வேஸ்ட் டீச்சர். பேசாமல் இங்கே இருந்தே படிச்சிடலாம் டீச்சர். அடே குருவி கூட்டுத்தலையா. சரிதான், ட்ரிப் போகிறண்டாலும் உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ஜாய் பண்ணி உங்களோட குறைஞ்சி அப்படியே காட்டி திருவிங்க. எனக்கு தான் ஒரே தலைவலியாக இருக்கும். டீச்சர், ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போகிறதெல்லாம் உங்களுக்கு தலைவலி மட்டும் தான் வருது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு இதனால் மென்டல் ப்ரெஷர் அதிகமாகும், ரிசல்ட்ஸ் குறையும். நாங்கள் பாவம் இல்லையா டீச்சர்? நீ ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் எடுத்து விட்றா. டீச்சர், இந்த மாதிரி ட்ரிப் போகிறதால எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? போய் டீச்சர், அனுபவம் தான் சார்ந்த ஆசான் அப்துல் கலாம் சொன்னதை நீங்களா மறந்துட்டீங்களா? அவர் அப்படியா சொன்னார்? தெரியலடா, நானும் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். சரி, இப்போ கடைசி என்ன சொல்ல வரா நீ? அதை தனியாக குடுறா. ஐயோ, நீங்கள் படிப்பீங்க, படிப்பிக்காமல் போங்க. சிலபஸ் முடிக்காமல் போங்க. ஆனால் உங்களை நீங்கள் ட்ரிப்புக்கு கூட்டி போயே ஆகணும். போயே ஆகணும். எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. பூவெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குதான். எல்லாருக்கும் என்ன எல்லாம் இருக்குதான். அப்ப என்னது கொஞ்சம் வந்து அங்கே வீட்டுக்கு நிட்டிக்கலாமே. டேய், மிச்சம் போய் சொல்லாமங்கடா. இதோட வடிவான பூக்களை பார்க்க போய் தான் அடிக்கிறவனே. அந்த பிங்கள சட்டைக்கு நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன்டா. அப்போ ஊர்லேருந்து ஒரு முடிவோடா வந்திருக்கல? ஆமா டேய், அந்த டோலியை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா கூட. இவர் பெரிய காதல் மண்ண, இவரெல்லாம் ஐடியா கொடுக்காரு. டேய், அவன் கிடக்குறான்டா. நான் உனக்கு கவிதை சொல்கிறேன், அதை போய் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறேன். சரி, நல்லா பார்த்துக்கோடா. ரெடி? பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே ஓஹோ, என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாதுடா. டேய், இங்க வாடா. உனக்கு அப்புறம் அது தெரியும். டே, அந்த பிள்ளை சிங்கள புள்ளடா. நீங்க சுத்தி பார்க்கக்குள்ளே நான் அந்த பிள்ளையோட அடே டேய் பேசி திருந்தண்டா. நம்ம ஊரை விட இந்த கிளைமேட் நல்லா இருக்குனடா. ஆமாண்டா, நம்ம டீச்சர் ரொம்ப நல்லவங்கல்ல, சொன்ன மாதிரி நம்மளை ட்ரிப்புக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. போண்டா. இப்போ அவங்க கிட்ட போய் ஏதாச்சும் பிட்டுகள் போட்டு வைக்கணும், அப்போதான் அடுத்த ட்ரிப் போகலாம். அப்படித்தானே? அதே தான். இப்போ எப்படி போடுறேன்னு பாரு. டீச்சர், நீங்கள் எவ்வளோ நல்ல டீச்சர் தெரியுமா? நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரிப்புக்கெல்லாம் கூட்டி வந்திருக்கீங்க. நான் இதுக்கு தேங்க் பண்ண விதமாக நான் உங்களோட ஸ்கூலுக்கு வந்த உங்களோட பிரின்சிபல்கிட்ட உங்களுக்கு நல்ல ஆசிரியர் விருது கொடுக்க சொல்ல போகிறேன். ஹவ் இஸ் மை ஐடியா? டேய் பவர், உண்ட மூக்குக்குள்ள ரவுண்டா பஞ்சாயத்து கிணறு மாதிரி ஒன்று இருக்கே, பாய். அத அசிங்கமா சிரிக்காதடா. டேய், இன்னும் எவ்வளோ தூரம்டா வரணும்? என்னால் முடியலடா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கட்டாயம் எடுத்த நான் வேணும். கொஞ்சம் பேசாம வாடா. டேய் ஷப்பா. டேய் போத்தல பிடிங்கடா. டேய் முடியலடா, கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாமே.
ரொம்ப தூரம் வந்துட்டேன். முழுசா முடிச்சு தான் திரும்ப வர முடியும். அடங்கொய்யால. A few inches later. ஆல்ரைட் கைஸ், நீங்க இப்ப பார்க்க போறது தி நெல்டியே பக்குனா கேவ். வெயிட். என்னடா தமிழை கொலை செஞ்சு வச்சிருக்கீங்க? இங்க பாரு, இதே நோயாளிகள் சுவாச பிரச்சனை இருக்கிறார்கள் இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாதா? விளங்கிட்டா? டேய், கீழே குகைக்குள்ள அரிய வகை உயிரினங்கள்லாம் இருக்காண்டா. அதால சத்தம் போடாம இருக்கட்டாம், அதுகளுக்கு டிஸ்டர்ப் ஆகுமா? டே சாரு, நம்மளோட அரிய வகை உயிரினம் இருக்குன்னு நினைக்கிற நீ? உஷா. டீச்சர் கொஞ்சம் இங்க பாருங்க. டீச்சரா உள்ள அரிய வகை உயிரினங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் தேங்க இல்லை. எங்கள் டீச்சர் தான் போயிட்டு இருக்கா. எங்களுடைய குகையோட கீழ் மட்டத்தில் ஏதோ கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் இருக்காண்டா, அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? உள்ள கொஞ்சம் மடிக்கு தட்டு. அட பைத்தியமே. நாங்கள் வந்து இப்போ குணா குகை மணியம்மாள் பாய்ஸ் மாதிரி நாம அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து நினைக்கிறேன். இதுதான் அந்த கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். வாட்டர் ஸ்டைல் ஜூட்ஸு தப்பை பயம். டைம் ஆயிடுச்சுடா, வாங்கடா போகலாம். குளிக்க இறங்கினவங்கலாம் இருக்கீங்க, என்னை ஒருக்கா செக் பண்ணுங்க. நீங்க தாண்டாங்க மோரமா கிடப்பா. டீச்சர், அவ உண்மையாவே காணல. டேய், ஒருக்க நல்லா தேடி பாருங்கடா. ஐயோ, அவனுக்கு என்ன ஆச்சுடா? நான் தாண்டா அவங்கள அப்பாவுக்கு போய் சொல்லணும். ஒரு நல்ல படியை தேடுங்கடா. டீச்சர், பவர்த்ரன் கட்டல்லே இல்லையா? விளையாடாம தேடுறேன். இந்த பாலப்பணம் எங்க போய் தொலைஞ்சானோ கடவுளே. என்ன டீச்சர் தண்ணிக்குள்ள திணறானு கிடந்து? டேய், நீ எப்படி இங்க? நான் அப்போதையே குளிச்சு முடிச்சு உள்நீச்சல் அடிச்சு வெளியில வந்துட்டேன். கேள்வி வந்து டீச்சர், இதுக்குள்ள போன என்ன ஆறுது? இங்க உன்னை காலாண்டு தேடித்து இருக்கானுங்க. டேய், இவன் இந்த நிக்காண்டா. உன்னை காலையில் தேடித்து இருக்கோம். இங்க வந்து நான் ஃபன் பண்ணிட்டு இருக்கல. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். என்னடா 6 மணி கிளாஸுக்கு 6:30 வருவீங்க? டீச்சர், நீங்களாம் மனுஷனே இல்லை தெரியுமா? ஏண்டா காலையில் 6 மணிக்கு தான் ட்ரிப் போயிட்டு வந்தேன். நம்ம திரும்ப பின்னேற 6 மணிக்கு கிளாஸ் வைக்கிங்களே, நியாயமா இது? விடுப்பிக்கணும்டா, அலம்பாம உள்ளுக்கு போங்க. சத்திய சோதனை. டீச்சர், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுமே. என்னடா தம்பி? இனியும் இப்போ டீச்சர் ட்ரிப்புக்கு போகிறேன். என்னடா கேட்ட நீ? இல்லை டீச்சர், திரும்ப இப்போ ட்ரிப்புக்கு போகிறேன்னு கேட்டேண்ணா. நானே சிலபஸை முட்டிக்கிறது கட்டுப்பிள்ள இருக்கேன். சிட்டிப்பு ரிப்பாம வரைக்கும். ஐயா பாவம் டீச்சர், அடிக்காதீங்க.